அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு உதவி பேராசிரியர் தேர்வு எழுதி இப்போ எல்லா பேரையும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சேனல்ஸ்லையுமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஐடியாஸில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான கட் ஆஃப் சொல்லுவோம். ஜாப் அப்படின்றது வந்து நமக்கு வந்து மொத்தம் 230 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு சொல்லுவோம். அது மேபி கரெக்டாக இருக்கலாம் அல்லது கன்ஃபார்மாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எல்லா பேருமே வந்து ஓரளவுக்கு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து நமக்கு வந்து 140 +or-5 எடுத்தால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஏன்னா நமக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றது வந்து யார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து 140, அதாவது 230க்கு 140 +or-5 அப்படின்றது வந்து ஜென்ரல் கேட்டகரி. அதிலிருந்து ஒரு 5 மார்க் குறைச்சிக்குங்க. அதே வந்து நமக்கு வந்து இப்போ மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், அதே மாதிரி வந்து பிஎஸ்டிஎம் மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்றது வந்து நம்ம வந்து அதிலிருந்து 140லேருந்து 5 மார்க்காக குறைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் தான் வந்து நம்ம ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 140 +or-5 145 வரலாம் அல்லது 135 வரலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம சொல்கிறது வந்து 230க்கு இந்த மார்க் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி வந்து பிசி கம்யூனிட்டிக்கு வந்து நமக்கு வந்து 130 +or-5 130 +or-5 அப்படின்னா 135க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது 125 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிலிருந்து ஒரு 5 மார்க்கு நீங்கள் வந்து கூட்டிங்க குறைச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 130லேருந்து ஒரு 5 மார்க்கு நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து அப்படியே நமக்கு வந்து பிசி மேல், பிசி ஃபீமேல், அதே மாதிரி வந்து பிஎஸ்டிஎம் மேல், பிஎஸ்டிஎம் ஃபீமேல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு தெரியும். ஸோ அதிலிருந்து வந்து பிசிக்கு வந்து நமக்கு வந்து 130 +or-5 அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அடுத்து எம்பிசிக்கு வந்து நமக்கு வந்து 125 +or-5. இப்போ நம்ம சொல்கிறது பூராமே வந்து 230 ஃபைனல் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்பிசிக்கு வந்து 125 +or-5 +5னா 130 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது 120 எம்பிசியில் 120 இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து ஒரு 5 மார்க் குறைச்சிக்கோங்க. அதில் வச்சு அப்படியே வந்து நம்ம வந்து மேல், ஃபீமேல், பிஎஸ்டிஎம் மேல், ஃபீமேல் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து நமக்கு வந்து 120 +or-5 120 +or-5 இருந்தால் உங்களுக்கு வந்து, அதாவது 230க்கு 120 +or-5 இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஏன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கொஸ்டின் கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதிலிருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ், அதாவது நமக்கு வந்து 100க்கு வந்து அப்ஜெக்டிவில் நீங்கள் 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக வரும். 55 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்டர்வியூ நீங்கள் நல்லா பண்ணால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 50 மார்க் எடுத்தவங்க கண்டிப்பாக இன்டர்வியூ நல்லா பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 10 மார்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அப்படின்னா வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதிகபட்சம் 140 ஜென்ரல், 130 வந்து பிசி, 125 வந்து எம்பிசி, 120 வந்து எஸ்சி எஸ்டி.